ஹாய் வாரியர்ஸ், ஒரு கேள்வி. இதை நான் கேட்கல, உங்க பாடி உங்களை கேட்குது. அந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்களா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 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 உங்க பாடி டயர்ட் ஆயிருச்சு, உங்க மைண்ட் ரொம்ப ஹெவி ஆயிருச்சு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஷோல்டர் பெயின் ஃபீல் பண்றீங்க, பேக் பெயின் ஃபீல் பண்றீங்க, நெக் பெயின் ஃபீல் பண்றீங்க. ஆமாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? அந்த சொல் உங்க பாடி சொல்றத நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ் உங்க எனிமி இல்லைங்க. ஸ்ட்ரெஸ் உங்க பாடியோட லாஸ்ட் வார்னிங். ஸ்ட்ரெஸ் இஸ் a சிக்னல். இக்னோரிங் த சிக்னல் இஸ் த டேஞ்சர். ஸ்ட்ரெஸ் வர்றது தப்பு இல்லைங்க, ஆனா ஸ்ட்ரெஸ் கூடயே வாழ்றது தான் தப்பு. அதுதான் டேமேஜை நம்ம பாடிக்கு கொடுக்குது. இப்ப நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்ல பல டைம் நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஒவ்வொரு டைம் ஸ்ட்ரெஸ் வர்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வாரியர்ஸ், இமேஜின் பண்ணுங்க, பேக் இருக்கிறதா நினைச்சுக்கோங்களேன். அந்த பேக்ல ஒரு ஸ்டோனா ஆட் பண்றீங்க. மணி ஸ்டோன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டோன், ஃபியர் ஸ்டோன், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டோன், இப்படி ஒரு ஸ்டோனா நீங்க அதுல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க டிராவல் பண்றப்ப நீங்க எங்க போனாலும் அந்த பேக்ல அந்த ஸ்டோன்ஸோடையே கேரி பண்ணிட்டு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனையே. அதுதான் உங்களுக்கான ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பாடி பெயின் இதெல்லாம் கொடுக்கறது. இப்ப நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்க மைண்ட் மறந்தாலும் பாடி சிக்னல்ஸா எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க சிம்பிளான விஷயம், எது ஹெவியா இருக்கோ அதை கிளட்டி வச்சோம் அப்படின்னா பாடி ஃப்ரீயா இருக்கும் இல்லைங்களா? அப்ப எதை பத்தின சிந்தனைகள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்குமோ அதை கிளட்டி வைக்கிறதுக்கான ஈஸியான டெக்னிக்ஸை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த 21 days சேலஞ்சில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு டே 13ல இருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் தி சேனல். இந்த சேனல் மூலமா உங்களுக்கோ, உங்களை சார்ந்த நண்பர்களுக்கோ, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும், யாரெல்லாம் அடிக்கடி இந்த ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். இப்போ இந்த பேக்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் ஹெவியாவ நீங்க நினைச்சுவீங்க, பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங் தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் இதை பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்ப பிரச்சனை அந்த பேக்ல இல்லைங்க. அந்த பேகை எப்பவுமே தூக்கிக்கிட்டே சுமக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த சிந்தனை தான். அந்த சிந்தனையை பிரேக் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வரலாம். பட் சிந்தனையை பிரேக் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. நீங்க நைட்டு தூங்குனாலும் உங்க மைண்ட் தூங்காம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸா அக்யூமுலேட் ஆகுது. நீங்க நல்ல 8 மணி நேரம் பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்பவும் டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க. நைட் உங்க உடல் ஓய்வு எடுக்கிற சுச்சுவேஷன்லயும் உங்க மைண்ட் ஓய்வு எடுக்கல அப்படிங்கிறது தான் அதோட சிம்டம்ஸ். அந்த சிக்னல்ஸை பாடி உங்களுக்கு எமிட் பண்ணும். நீங்க காலையில எந்திரிக்கிறப்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுவே உங்க மைண்டுக்கு வரும். செம்ம அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஃபியரா இருக்கலாம், மணி ப்ராப்ளமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்க அது கிராஜுவலா உங்களை அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள கொண்டு போகும். அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் நீங்க மறந்து அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம பரி பண்ணி வைக்கிற இடம் தான் நம்ம பாடி. அப்ப நம்ம மைண்ட் கிளியரா இல்ல, மைண்ட்ல ஏதாவது விஷயங்கள் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்றது நம்ம பாடி தான். நம்ம பாடி தான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஹோல்டர். இப்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஹோல்டரை நம்ம கிளியரா வைக்கணும் அப்படின்னாக்க மைண்ட் கிளியரா இருக்கணும். மைண்ட் கிளியரா இருக்கணும் அப்படின்னாக்க என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா மைண்டை கிளியரா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வாரியர்ஸ், நீங்க ஒரு கார் பார்க்கிங்ல வச்சுட்டு என்ஜினை ஆன்லயே வச்சு ஏசி போட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்க என்னெல்லாம் நடக்கும்? ஃபியூவல் ட்ரைன் ஆகிட்டே இருக்கும், என்ஜின் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரியானது தான் உங்க மைண்டும் பாடியும் பெட்ல இருந்தாலும் தூங்கணும்னாலும் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே அலாம் மாதிரி ஒன்னோட ஒண்ணு இணைந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப நேச்சுரலா உங்க நர்வஸ் சிஸ்டம் ஹெவி ஆகுது. அந்த நர்வஸ் சிஸ்டம் ஹெவி ஆகிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸா உங்க பாடியில ஷோல்டர் பெயின், பேக் பெயின், நெக் பெயின், ஹெட் ஏக் இந்த மாதிரியான விஷயங்களா எமிட் ஆகுது. இப்ப இந்த என்ஜின் கார் பார்க்கிங்ல இருக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாக்க என்ஜினுக்கு அது சேஃப்.
அது மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற விஷயங்கள்ல உங்க மைண்ட்ல இருந்து இறக்கி வச்சீங்கன்னா அது போத் உங்க மைண்டுக்கும் பாடிக்கும் சேஃப். அண்ட் ஆல்வேஸ் ஆன் மைண்ட் cannot feel the peace. இப்ப பீஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறது எமோஷனலோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கறதே உங்க பாடியில தாங்க. உங்க பாடி ஹெவியா ஃபீல் பண்ணுவீங்க, வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, தூங்கினாலும் தூக்கம் வராது. இப்ப தூக்கம் வராது அப்படிங்கிறது நான் எமோஷனலா டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க, அதனால உங்க பாடி அதை சிக்னல்ஸா உங்களுக்கு கொடுக்குது. இப்ப உங்க வீட்டுல ஃபயர் அலாம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஃபயர் இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த ஃபயர் அலாம் சவுண்ட் கொடுக்கும். ஃபயரே இல்லாம அந்த அலாம் அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? அலாம தானே ஆஃப் பண்ணி வைப்பீங்க. ஹோட்டல்ல எங்கேயும் ஃபயர் இல்ல, அலாம் போட்டு கேட்டுட்டே இருக்கு. முதல்ல அந்த ஃபயர் அலாம் ஆஃப் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. அது போலதாங்க உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைனாலும் நீங்களாகவே இது அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோன்னு ஒரு சினிமேட்டிக் ரீல்ஸை உங்க மைண்டுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை நினைச்சு ஃபியூச்சர்ல நடக்க போறதையோ அல்லது பாஸ்ட்ல நடந்ததையோ நினைச்சு 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 அந்த சினிமாவை ஒரு டைரக்டர் மாதிரி நீங்க உங்க மைண்ட்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஃபயர் அலாம் உங்க மைண்ட்ல. அந்த ஃபயர் அலாம தேவையான நேரத்துல மட்டும் பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வீக்னஸ் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது டேஞ்சர் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸை ரெஸ்பான்சிபிலிட்டியா பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்ஷன் பிளானுக்குள்ள போவீங்க. அதை நினைச்சு பயந்துக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டோ அதையே நினைச்சுக்கிட்டோ இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வராது. இனிமே எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களோ நினைச்சுக்கங்க, இது ஒரு ஃபயர் அலாம். இந்த அலாமை நான் ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்ப எனக்கு இந்த அலாம் தேவையில்லை, ஃபயர் இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த அலாம் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள டியூன் பண்ணுங்க. வாரியர்ஸ், நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா அந்த அலாம் அடிக்க அடிக்க அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு நாள் சடனா ஹீப் அப் ஆகி ஹை பிபியோ இல்ல கொலாப்ஸ் ஆகி நம்ம பாடி நாம சொல்றத கேட்காத அளவுக்கான சிச்சுவேஷன்ஸ்க்கு போறது. இப்ப இனிஷியலா பாடி சிக்னல்ஸ் கொடுக்கிறப்பவே நாம அந்த ஸ்ட்ரெஸ்க்கான ரெஸ்பான்ஸ் எடுத்து அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிற ஆக்ஷன் பிளான்ல இறங்கணும் அப்படின்னாக்க நாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா வாழலாம். இப்ப பீஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாத இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. பீஸ் அப்படிங்கிறது கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்துச்சுன்னாக்க ஸ்ட்ரெஸ்ஸையும் சாஃப்டா ஜென்டிலா ஹேண்டில் பண்ண வைக்கும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இதற்கு மேல நான் மைண்டை பீஸ்ஃபுல்லா வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க மைண்ட்ல திரும்ப திரும்ப சொல்லுவோம், இந்த வேலை நான் பெண்டிங் வச்சிருக்கிறேன், இதை நான் இன்னும் செஞ்சு முடிக்கல, இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஓல்டு பேட்டர்னுக்கு திரும்ப உங்க மைண்ட் போகும், உங்களை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாக்கும். அப்ப உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வேணும். நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகணும், எனக்கு பீஸ் வேணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். அப்ப உங்களுக்கு பீஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப அந்த அலாம் பட்டனை ஆஃப் பண்றதுக்கான சுவிட்ச் கண்டினியூஸா சொல்றேன். உங்க வீட்டுல டிவி நல்லா சத்தமா ஓடிட்டு இருக்கப்ப திடீர்னு டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு திரும்பி பாப்பீங்க இல்லைங்களா? அது மாதிரி தாங்க எனக்கு பீஸ் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாடியில இருக்க நர்வஸ் சிஸ்டம் ஏன் என்னாச்சு என்னாச்சு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கே அப்படிங்கிற மாதிரியான டோனை உங்க மைண்டுக்குள்ள அது செட் பண்ணும். அந்த ஓல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பேட்டர்ன்ஸை திரும்ப திரும்ப உங்களுக்கு ரீப்ளே பண்ண ஆரம்பிக்கும், காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த முயற்சியை நீங்க முறியடிக்கணும்னாக்க அன்கம்ஃபர்டபுளான அந்த சுச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு பீஸ் வேணும் அப்படின்னு மாறுறப்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். அந்த மினிட்ஸை சக்சஸ்ஃபுல்லா கன்சிஸ்டண்டா நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. உங்களுக்கு பீஸ் வேணும், ஸ்ட்ரெஸ் வேணாம் அப்படின்னாக்க லைஃப் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாங்க, அதற்கான ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணா போதும். அந்த ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்றது தான் சிம்பிளான டெக்னிக் மெடிடேஷன். நீங்க இதுவரைக்கும் மெடிடேஷன் அப்படிங்கிறது எதற்காகவோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் மெடிடேஷன்ங்கிறது பிரீதிங் இன் பிரீதிங் அவுட். Palpitation. Breathe in, breathe out. Breathe in, breathe out. உங்க பாடிய ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க உங்க பிரெத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா பிரெத் இல்லைன்னா டெட் பாடின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பிரெத் தானே இந்த பாடியை ஆக்டிவா அலைவா வச்சிருக்கு. அந்த பிரெத் கண்ட்ரோல் வரணும் அப்படின்னாக்க லேர்ன் மெடிடேஷன். இன்னைக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக எத்தனையோ ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு.
எத்தனையோ விதமான புக்ஸ் மூலமா கத்துக்கலாம். பட் மெடிடேஷன் ஹீல்ஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ மெடிடேட் ஆன் யுவர் பிரெத். பிரெத் கண்ட்ரோல் பிரிங்ஸ் யூ பீஸ்ஃபுல்னஸ் இன் லைஃப். அப்படி நீங்க மெடிடேஷன் பண்றப்ப இந்த 3 விஷயம் நடக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிரீதிங் டீசன்ட்லி. நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறப்ப நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஒன்னு பிரெத் எடுக்கிறதுக்கே டிஃபிகல்ட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப பேண்டிங்கா அதிகமா பிரீதிங் பண்ணுவீங்க. அப்ப பிரீதிங் டீசென்ட்டா கண்ட்ரோல்டா இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் உங்க பிரெத் கண்ட்ரோலுக்கு வருது. ரெண்டாவதா உங்க மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. மூணாவதா உங்க பாடி கிரவுண்டடா பீஸ்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட லிவிங் பிளேஸ் பாடி. பாடியை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறீங்க த்ரூ மெடிடேஷன் அப்படின்னாக்க ஈஸியா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி பீஸை உங்களுக்குள்ள பில்ட் பண்ணலாம். பீஸ் என்டர்ஸ் த்ரூ த பாடி, நாட் த்ரூ யுவர் தாட்ஸ். கடல்ல எவ்வளவுதான் கடல் சீற்றம் இருந்தாலும் கப்பலுக்கு ஆங்கர் கொடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னாக்க ஆங்கர் கப்பலை ஹோல்ட் பண்ணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு உலகத்துல எவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் உங்க பிரெத் கண்ட்ரோல் தாங்க அந்த ஆங்கர். பிரெத் கண்ட்ரோல் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் விஷயங்கள் நடந்தாலுமே நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு ஆங்கரா இருக்கணும் அப்படின்னாக்க நீங்க பிரெத் கண்ட்ரோலை வச்சிருக்கணும். இப்ப மெடிடேஷன் அப்படின்னு டெய்லி 1 hour உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஜஸ்ட் 10 minutes, 3 minutes பிரீத் இன் பிரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3 minutes உங்க பாடிக்கான பாடி பார்ட்ஸ்க்கான கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. 4 minutes ஃபோக்கஸ்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ல இருந்து ரிலீஸ் ஆகணுமோ அதற்கான சொல்யூஷன்ஸை திங்க் பண்ணிக்கிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. 10 minutes எக்ஸசைஸை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றது மூலமா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா காம்னஸ் உங்களுக்குள்ள பில்ட் ஆகும். Your life will be peaceful if you know to spend 10 minutes at meditation. So warriors, peace is a daily decision. அதனால டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே I am consistent in meditation, I am peaceful, I am helpful, I am successful in life அப்படிங்கிற பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை மைண்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பிராக்டிஸ் பண்ணுங்க. 10 minutes will save you hundreds of your stressful situations. You will live 100 years. See you in the next video. Until then, signing off, your Francis.